சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. மாற்றத்தை பார்த்து அச்சம் கொள்ளாதீர்கள். சில மாற்றங்களே நம்மை சிறந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. அனைத்தும் நன்மைக்கே. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. 40 வயதில்தான் நாளும் தேவை என்ற எண்ணம் உண்டாகும். ஆயினும் இதுதான் வாழ்க்கை, இதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற மனப்பான்மை வந்துவிட வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் புதுநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவின் அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான், நாங்கள் பணக்காரவங்கலாம் கிடையாது. ஒரு சைக்கிள் கூட எங்கள் வீட்டில் கிடையாது. என்னோட மருமகன் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. கார் மருவத்தூருக்கு எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இருந்தனால அந்த காரில் நான் வந்தேன் மருவத்தூருக்கு. அந்த காரோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 கோடி ரூபாய். அப்படியே அம்மாவை பார்த்து கண்ணீர் விட்டேன். ஏம்மா, எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் கூட இல்லையே, 1.5 கோடிக்கு ரூபாய் காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மருவத்தூருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. என்னை உயர்ந்த நிலையில் வச்சுருக்குறாங்க. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மாவுடைய அன்பு மட்டும்தான் வேணும். அம்மாவுடைய அன்பு மட்டும்தான் எப்பயும் வேணும். மாறாத பக்தி வேணும், மனம் தளராத தொண்டு வேணும்னு அம்மா இருக்கும்போதும் கேட்டிருக்கேன். அம்மா என் முன்னாடி சிரிச்சாங்க. அது எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசா நான் அதை நினைக்கிறேன். அம்மா, உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களுக்கும் வேணுமா, அத்தனை உயிர்களுக்கும் வேணுமா. பசியில்லா வயிற்றுக்கு உணவு கொடுங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுங்கம்மா. அன்பு, ஒற்றுமை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை இதெல்லாம் நினைச்சிருக்கணுமா. நீங்க வளர்த்த அந்த ஆன்மீகம் வேர் விட்டு ஆலமரம் போல வளர்ந்து நிக்கணுமா. அம்மா ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.